வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஞான பிளஞ்சிய கவி ஒன்றை நாம் சிந்திக்கலாம். கவியன் 725 புலனடக்கம் என்ற தலைப்பிலே குரு தந்திருக்கூடிய கவியை நாம் சிந்திப்போம். கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார், கருத்து கட்புலன் ஒன்றில் நிலைத்திடும். உன்னாடி முன்கண்ட உருவத்தை நினைத்து நில், உள்ளம் ஐம்புலங்களை கடந்து உயர்ந்திடும். வாழ்க வளமுடன். கண்ணாடியில் உன்னை கருத்தோடு உற்றுப்பார். மனம் செலுத்தி நாம் ஜீவகாந்த பயிற்சி செய்யும் போது கண்ணாடியில் உருவத்தை உற்று நோக்குகிறோம். கட்புலன் ஒன்றில் நிலைத்திடும். கண்களில் அந்த உருவம் நிலைத்து நிற்கிறது. உன்னாடி முன்கண்ட உருவத்தை நினைத்து நில். கண்களை மூடி அந்த உருவத்தையே நினைத்து நாம் மனம் அங்கேயே நிலைக்கிறது. அவ்வாறு நிலைக்கும்போது பிரபஞ்ச ஆற்றலான வான்காந்தம் அனைத்து செல்களிலும் ஊடுருவி நம்மை ஜீவகாந்தமாக நிரப்புகிறது. உள்ளம் ஐம்புலன்களை கடந்து உயர்ந்திடும். 5 புலன் வழியாக காந்த செலவை கட்டுக்குள் வைக்கும். ஓர்மை நிலை சித்தியாகும். கூர்மை நிலை நமக்கு வரும். நேர்மையாக நாம் அனைத்திலும் விழிப்பு நிலையாக இருந்து செயல்படுவதாக அது அமையும். இவ்வாறு புலன்களுக்கு அடக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுதான் இந்த ஜீவகாந்த பெருக்க பயிற்சியான கண்ணாடி பயிற்சி என்பதை குறிக்கும் வகையில் இக்கவியை குரு அவர்கள் நமக்கு தந்திருக்கிறார். சிந்திப்போம், செயல்படுவோம், முயற்சிப்போம், பயிற்சிப்போம், பழக்கமாக்கிக் கொள்வோம். யார் கேட்டாலும் ஜீவகாந்த பெருக்கு கண்ணாடி பயிற்சி செய்வது எனக்கு வழக்கம் என்று நம்மை மாற்றிக்கொள்வோம். காந்த திணிவு நோய் எதிர்ப்பாற்றலையும் நினைவாற்றலையும் நமக்கு தந்து நம்மை நலமுடன் வைப்பதாக இருக்கிறது என்பதை கூறும் வகையில் இக்கவி குரு அவர்கள் தந்திருக்கக்கூடிய இக்கவியை நாம் சிந்திக்கலாம். விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் கவிதந்த குருவுக்கும் இதுகாரும் செய்யமெடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி, நன்றி, நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்தி நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.